பேசுறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்க வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமா இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியா பிளாக் பண்ணல. எந்திரிச்சு நிற்கும் போது பதற்றத்தோடய நீங்க பேசினாரு. எங்க கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ள விடாம மக்கள் இந்த குறுகிய சாலையில கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்க தலைவர் மேல பழி போட்டு திருப்பியும் இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில நடக்கணும்னு முற்பட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்க பாதியிலேயே எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நேரா இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை, இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சு ஏன் கொளத்தூர்ல பண்ண முடியல? வில்லிவாக்கத்துல காவல்துறை சிறப்பா இன்னைக்கு பண்ணிருந்தாங்க. ஆனா போறக்கூடிய ரூட், அங்கிருந்து போறக்கூடிய ரூட்டுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்ப ஒரு சில தொகுதிகளில் காவல்துறை நல்லா சிறப்பா செயல்படுறாங்க, ஆர்ஓவோட பேச்ச கேட்கிறாங்க. ஆனா கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில ஆர்ஓவோட பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்ப காவல்துறை இன்றைக்கும் திரு மு.க. ஸ்டாலினோட பேச்ச கேட்டுக்கிட்டு இன்றைக்கு நடந்த இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பாத்திருப்பீங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகா பண்ணிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூர் பண்ணப்படல? ஏன்னா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவர் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் இருக்கிறார். இன்னும் 2 முறை பிரச்சாரம் நடந்துச்சுன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க தோத்துருவார். இந்த தோல்வியோட பயத்துல தான் இந்த காவல்துறையையும் இந்த கவர்மெண்டோடைய மிஷினரியும் இப்ப இல்ல, கடந்த 8 மாதமாவே எங்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அதிகாரத்தை இன்டைரக்டா எங்க மேல கரூருக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் பர்மிஷன் கொடுத்தே கிடையாது. எஸ்ஓபி போட்டு எஸ்ஓபி முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி பர்மிஷன் வாங்கினா 30 நாள் ஆகும். 30 நாள் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள நாங்க அடுத்த 3 மாசத்தை கடக்க வேண்டியதாயிடும். இப்ப அதே மாதிரி கொளத்தூர்ல அதை நிப்பாட்ட பார்த்தாரு. அதனாலதான் காவல்துறை முழுசும் எந்த இடத்தையும் சப்போர்ட் பண்ணல. லைவ்ல எல்லாத்தையும் நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம். தயவு செய்து எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், காவல்துறையை தயவு செஞ்சு இடமாற்றத்துல உருவாக்கணும். இன்றைக்கும் முக்கியமான தொகுதிகளை போக முடியல. மக்களுடைய பாதுகாப்பை தான் நாங்க உறுதிப்படுத்த சொல்றோம். கொளத்தூர்ல இன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்ல ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டு இருந்தா அதுக்கு யார் பதில் சொல்றது? சோ மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க இன்றைக்கும் முழுசா கவனம் செலுத்தி இன்னைக்கு கேம்பெயினை நிப்பாட்டி வில்லிவாக்கத்துக்கும் போக முடியல, அண்ணா நகருக்கும் போக முடியல. அதனால இதை ரொம்ப சீரியஸாக மக்களுடைய பாதுகாப்புக்காக இம்மிடியட்டா நாங்க இனி மத்தியானமே எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்க போய் திருப்பி எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் மேடத்தை போய் பார்த்து இதை வலியுறுத்தி இந்த போலீஸ் ஆபீசருடைய இன்றைக்கும் திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சர்களோட தொடர்பை நாங்க எடுத்துரைத்து கூடிய விரைவில் ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த எலெக்ஷன் நடத்தணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். சென்னை மாவட்டத்தில் மட்டும் சொல்றீங்களா? இல்ல ஆல் ஓவரா சொல்லுங்க. இல்ல, இன்னைக்குதான் முதல்ல நாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் தான் சொல்றேன், நாங்க யாரையும் குறை சொல்லணும். பெரம்பூர்ல ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்தனால அது கரெக்டா இருந்துச்சு. ஆனா கொளத்தூர்ல மட்டும் ஏன் எங்களால போக முடியல? எங்களோட பிரச்சாரத்தை ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு எங்களால போக முடியல? பெரம்பூர்ல பண்ண மாதிரி அந்த ரோட பிளாக் பண்ணி பேரிகேட்ஸ் போட்டுட்டு மக்களை ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்து இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க நிக்கணும்னு ஒரு கரெக்டான பிளான் பண்ண காவல்துறையை நாங்க தலைவணங்குறோம். எங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, அரசியல் பண்ணல. எங்களுக்கு திருப்பியும் மனித இழப்புகளோ மனித உயிர்களோ ஏற்பட்ட கூடாதுங்கிற ஒரே விஷயத்த நாங்க திருப்பி பதிவு பண்றோம். அரசியல்ல ஜனநாயக பூர்வமா நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்ல மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது திமுக அப்பையிலிருந்து முற்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்க திருப்பி பதிவு பண்றோம். திமுகவுடைய தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் அப்பையிலிருந்து கரூர் இன்சிடென்ட்ல இருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அமைதியா இருப்பாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டார். ஆனா தன்னுடைய காவல்துறையும் தன்னுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு கொளத்தூர் நடந்தது. அந்த கொளத்தூர்ல
அவர் ரோட் ஷோ போறாரு, மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு. ஆனா நாங்க உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோட அந்த குளத்தூர்ல இருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பியும் காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது தமிழகம் முழுவதும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீரியஸா எடுத்து இன்னைக்கு கேம்பெயினை நாங்க நிப்பாட்டி நாளைக்கு வந்து முறையில்லான் இருக்கோம். காவல்துறையை உடனடியா பொதுவா எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் ஒரு சுழற்சி அடிப்படையில் மாட்டுவாங்க, இன்னும் மாற்றப்படல. அதை நாங்க கடுமையா நாளைக்கு வலியுறுத்துவோம்.